ஆண்டவர் வருவார். அவரை பத்தி எல்லாரும் சொல்லுவாங்க, கர்த்தருடைய நாமத்தினால் வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர்கள் எல்லாரும் சொல்லுவாங்க. ஆசீர்வதிக்கிறோம். ஆலயம் என்பது எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறார்? மனிதனுடைய காலங்களை ஆசீர்வதிப்பதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆசீர்வாதம் என்பதை உலகத்துல நாம பெற்றுக் கொள்வது எப்படி நிறைய நேரம் நமக்கு புரியுது. ஆனா இந்த உலகத்துல ஆசீர்வாதம் இருந்தா இயேசு கிறிஸ்து தான். யாருமே கிடையாது. உலகத்துல முழு ஆசீர்வாதமே யாரும் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். ஆனா இந்த ஆசீர்வாதத்துடைய நிறைவு என்ன, குறைவு என்ன நம்ம புரிந்து கொள்ளும். ஆண்டவர் நம்ம கூட இருந்து செயல்படுகிறது தான் ஆசீர்வாதம். ஆண்டவர் கூட இருந்து ஒவ்வொரு காரியத்தையும் கற்றுக் கொடுப்பது ஆசீர்வாதம். அதை ஆண்டவர் செய்த இடம் ஆலயம். அந்த காலத்தில் அதை உட்கார்ந்து அவர் நிறைவேற்றி முடிச்சார். ஆனா இன்னைக்கு நாமே அந்த ஆலயம். ஏன் ஒரு காலத்துல தேவனுடைய ஆவியானவர் ஆலயத்துல ஆசரிப்பு கூடாரத்தில் வாழ்ந்தார். இப்ப பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். நமக்குள்ளே 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். அவர் நம்மை போதிக்கிறார். அவர் போதித்தபடியே அவருக்கு பழகும் வேண்டும். அவர் நம்ம போதித்துக்கொண்டே இருப்பார். நமக்குள்ள இருந்து போதிக்கிற ஆண்டவர். ஆனா நமக்குள்ள இருந்து போதித்தாலும் சில நேரம் நமக்கு கருகலான இடத்துல வேதம் எழுதியது புரியாது. நம்முடைய வழி நடத்தக்கூடியது, நம்முடைய செயல்பாடுகள் அடுத்து என்ன செய்யணும் தெரியாது. இந்த சூழல் வரும்போது நாம் ஆண்டவரை தேடி ஒரு இடத்துல வாழ வேண்டும். அங்க ஆண்டவர் வெளிப்படுகிற காரியத்தை செய்கிறார். கணக்கத்தை வெளிப்பட முடியும்.
வேண்டும் என்று சொன்னார். அடுத்த கேள்வி, வேதாகமத்தில் உள்ள மிகச்சிறிய வசனம் சாந்தினார் குருசேகத்தின் சார்பாக நமது இல்லங்களுக்கு வழங்கப்பட்ட கேலண்டரில் இந்த நாளுக்குரிய வசனம் ஆதியாகமம் எந்த அதிகாரத்தில் உள்ளது? சாந்திநகர் குருசேகத்தின் சார்பாக நமது இல்லங்களுக்கு வழங்கப்பட்ட கேலண்டரில் இந்த நாளுக்குரிய வசனம் ஆதியாகமம் எந்த அதிகாரத்தில் உள்ளது? ஆறாவது கொஸ்டின், உக்ரானக்காரன் 100 குடம் என்னை கடன் பட்டவனை அழைத்து எத்தனை குடம் என எழுத சொன்னான்? புதிய ஏற்பாடு, உக்ரானக்காரன் 100 குடம் என்னை கடன் பட்டவனை அழைத்து எத்தனை குடம் என எழுத சொன்னான்? ப்ளஸ் பண்ணி அந்த ஆன்சரை அந்த அடுத்த லைனில் போடணும். 7வது கொஸ்டின், தலைப்பு இல்லாத சங்கீதங்கள் எத்தனை? சங்கீதத்தில் தலைப்பு இருக்கு, தலைப்பு இல்லாத சங்கீதங்கள் எத்தனை? ப்ளஸ் பண்ணி இந்த ஆன்சரை அடுத்த லைனில் போடணும். இயேசு வானத்துக்கு எழுந்தருளி போன பின்பு சீசர்கள் எருசலேமுக்கு திரும்பி வந்து மேல் வீட்டிலே தங்கியிருந்தார்கள். அந்நாட்களில் சீசர்கள் எத்தனை பேர் அங்கு கூடியிருந்தார்கள்? இயேசு வானத்துக்கு எழுந்தருளி போன பின்பு சீசர்கள் எருசலேமுக்கு திரும்பி வந்து மேல் வீட்டறையில் தங்கியிருந்தார்கள். அந்நாட்களில் சீசர்கள் எத்தனை பேர் அங்கு கூடியிருந்தார்கள்? பிளஸ் பண்ணி ஆன்சர் எழுதுகிறது. 9வது கேள்வி, எந்த மணி நேரத்தில் இயேசு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டது என்று இருந்த சத்தமிட்டு கொடுத்தார்? 9வது கொஸ்டின், எந்த மணி நேரத்தில் இயேசு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டது என்று இருந்த சத்தமிட்டு கூப்பிட்டார்? பிளஸ் பண்ணி அந்த ஆன்சரை கேள்வி. 10வது கொஸ்டின், லாஸ்ட் கொஸ்டின், பஸ்காபட்டி வருவதற்கு எத்தனை நாட்களுக்கு முன் இயேசு தாம் மரணத்திலிருந்து எழுப்பின லாசரை என்ற பெத்தானியாவுக்கு வந்தார்? பஸ்காபட்டி வருவதற்கு எத்தனை நாட்களுக்கு முன்பு இயேசு தாம் மரணத்திலிருந்து எழுப்பின லாசரை என்ற பெத்தானியாவுக்கு வந்தார்? ஒரு ஆட்கள் வந்து நாலு சீட்ல ஒரு சீட் எடுப்பாங்க. அந்த சீட்ல ஏ அப்படின்னு வருதுன்னா அந்த ஏ அப்படியே வெளியே ஓகேயா? நீங்க ஓடி சேரலாம் உட்காரலாம் நினைக்காது. இது ஒரு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. நீங்க சொல்லிட்டே வாங்க 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 வாங்க. Sí, ok, vale, en Liberia. Stop.